நெல்லையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்று பொதுமக்களுக்கு அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி பேசினார். கழக அம்மா பேரவை சார்பில் பேரவை மாநகர் மாவட்ட செயலாளர் ஜெரால்டு ஏற்பாட்டில் பாளை மார்க்கெட் பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர்கள் கருப்பசாமி பாண்டியன், சுதா பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முத்துக்கருப்பன், முருகேசன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இந்த உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் தத்தளிக்கிறாங்கன்னு சொன்னதுனால அவரை தூக்கி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா போட்டுட்டு இன்ன தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினுடைய மகன் மருமகனை பற்றி அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மை அல்லது பொய் அல்லது உண்மைக்கு மாறானது என்று சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டாமா? இந்த தாமிரபரணி மண்ணிலிருந்து கேட்கிறேன். உண்மையிலேயே தைரியமுள்ள முதலமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த தாமிரபரணி கரையில் இருந்து இந்த சாமானிய தொண்டன் உதயகுமார் கேட்கிறேன், உங்களுக்கு நெஞ்சில தில் இருந்தால் திராணி இருந்தால் அந்த 30,000 கோடி இந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னது பொய் அல்லது உண்மை என்று சொல்வதற்கு தயாரா இல்லை? முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா?